கடைசியா ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் சொல்றாரு, ஃபேவர் என்னன்னு தெரியுமா? பால் ஹேமன் வந்து ரெஸ்ல்மேனியா ஏன் கார்னர் இருப்பான். ரோமன் ரெயின்ஸ் சிரிக்கிறாரு, இதுதான் ஃபேவரா அப்படி சொல்லி சிரிக்கிறாரு. அப்புறம் பால் ஹேமனை பார்த்தா பால் ஹேமனுக்கு கண்ணீரா ஓடுது. அப்புறம் பால் ஹேமனை பார்த்து கேட்டாரு, டேய் நீ அழுகிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அது கொஞ்சம் ஃபனியா இருந்தது கேட்க பாக்குறது. அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து பால் ஹேமனை பார்த்து சொல்றாரு, சரி சீக்கிரம் சொல்லி வர முடியாதுன்னு சொல்லி சீக்கிரம். அவன் என்னை கேட்காம ஒன்னும் பண்ண மாட்டான், வைஸ்மேன் என்னை கேட்காம ஒண்ணுமே பண்ண மாட்டான்னு சொல்லுவானா. அப்ப ரோமன் ரெயின்ஸ் ஷாக்ல இருக்காரு, ஏன்னா பால் ஹேமன் அமைதியா இருக்காரு. அப்புறம் பால் ஹேமன் கண்ணீரா ஓடுது. அப்பதான் பால் ஹேமன் என்ன சொன்னாரு, இல்ல மை ட்ரைபல் சீஃப் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரா. எப்படி சொன்னாருன்னா, நோ மை ட்ரைபல் சீஃப் ஐ கேனாட் டூ தட் சொன்னாரா. அப்ப ரோமன் ரெயின்ஸ் ஷாக்கு. அப்படியே கார்னர் கொண்டு போயிட்டாரு பால் ஹேமனை. நான் கூட அடிப்பார் பார்த்தா அடிக்கிற அவர் கண்ணீரை தொடச்சிட்டு டை வச்சு கண்ணீரை தொடச்சிட்டு இருக்க சிஎம் பங்க் பின்னால இருந்து அட்டாக் பண்ணிடுறாரு. அப்புறம் ஒரு ஜிடிஎஸ் போட்டாரு. ஜிடிஎஸ் ரோமன் ரெயின்ஸ் செம்மையா செல் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஃபிளாட் ஆயிட்டான். அப்புறம் செத்ராலன்ஸ் பார்க்கலாம். செத்ராலன்ஸ் சிஎம் பங்க் ஃபேஸ் ஆஃப் பண்றாங்க. அப்புறம் செத்ராலன்ஸ் கலந்துட்டான், அப்படியே ஓடிட்டான், அதோட கிளம்பி போயிட்டான். எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை, இவங்க அடிச்சு விட்டு சாகணும். அப்புறம் பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ் பார்த்து கத்துறாரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்து கத்துறாரு, மை ட்ரைபல் சீஃப்னு அடி வாங்கிட்டு. என்னடா பால் ஹேமன் கேரக்டரே புரியல, இங்கிட்டு இருக்குன்னு அங்கிட்டு ரெண்டு பக்கமா அவர் இது இருக்காரு. அவர் என்ன சொல்ற, ரெண்டு பக்கமா இருக்க ஆசைப்படுறாரு. இந்த செக்மெண்ட்டை 5 ஸ்டார் கொடுக்கலாங்க. எது எப்படியோ செத்ராலன் தான் இந்த செக்மெண்ட்ல என்ஜாய் பண்ணது உண்மையிலே. அவர் சொன்னார், ஐ டோல்ட் யூன்னு கத்திக்கிட்டு இருந்தார்.